வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டயாலிசிஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பிஎஸ்சி டெக்னாலஜி சிலபஸில் இருந்து ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுதான் காம்போசிஷன் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆஃப் த டயாலிசிஸ். நம்ம போன கிளாஸில் கிட்னி அனாட்டமி, அப்புறம் ஆஸ்மோசிஸ், டிஃப்யூஷன், அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் பற்றிலாம் படித்தோம். கரெக்டாக இந்த ஃபிசிக்ஸ் எல்லாம் எங்கே நடக்கும்னா டயாலிசர்குள்ளே தான் நடக்கும். அங்கே பிளட்டில் இருக்கிற வேஸ்ட்டை வெளியே எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஸ்பெஷல் கெமிக்கல் சொல்யூஷனுக்கு பேர் தான் டயாலிசேட், இல்லைனா டயாலிசிஸ் பாத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டு கோர் எலக்ட்ரோலைட்ஸ், நம்மளோட மெயின் சொல்யூஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். டயாலிசேட்னா வேறு ஒன்றும் இல்லை, இது பியூர் ஆர்ஓ வாட்டர் கூட சரியான அளவில் நம்மளோட பாடி எலக்ட்ரோலைட்ஸை மிக்ஸ் பண்ணி உருவாக்கின ஒரு ஃப்ளூயிட். இதில் என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சோடியம் Na+. இதோட நார்மல் ரேஞ்ச் 135 to 145 மில்லி ஈக்குவலன்ஸ் பர் லிட்டர். இதுதான் பேஷண்ட்டோட பிளட் ப்ரெஷர் ஸ்டெபிலிட்டியாக வைக்க ஹெல்ப் பண்ணும். பேஷண்ட்டோட கண்டிஷனை பார்த்து மிஷினில் சோடியம் மாடலிங் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம். ரெண்டாவது பொட்டாசியம். இதோட ரேஞ்ச் ரொம்ப முக்கியம். 0 to 4 மில்லி ஈக்குவலன்ஸில் தான் வைப்போம். ஏன்னா கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு பிளட்டில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். அதாவது ஹைப்பர் கேலமியாவில் இருப்பாங்க பேஷண்ட்ஸ். நம்ம டயாலிசிஸில் பொட்டாசியம் ரொம்ப கம்மியாக வச்சாதான் டிஃப்யூஷன் பிரின்சிபல் வழியாக ஹை கான்சன்ட்ரேஷனில் இருக்கிற பேஷண்ட் பிளட்டில் இருந்து லோ கான்சன்ட்ரேஷனில் இருக்கிற டயாலிசிஸ்க்கு பொட்டாசியம் வெளியில் ஓடி வரும். மூணாவது கால்சியம் Ca++ அண்ட் மெக்னீஷியம் Mg++. கால்சியம் 2.5 to 3.5 மில்லி ஈக்குவலன்ஸ் அண்ட் மெக்னீஷியம் 0.5 to 1 மில்லி ஈக்குவலன்ஸ் பர் லிட்டர் ரேஞ்சில் தான் இருக்கும். பேஷண்ட்டோட போன் டென்சிட்டி அப்புறம் ஹார்ட் சேஃப்டிக்காக இந்த லெவல்ஸை நம்ம கிளினிக்கலாக ஃபாலோ பண்ணுறோம். நாலாவது குளுக்கோஸ் ஆர் டெக்ஸ்ட்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. டயாலிசிஸில் கொஞ்சம் சுகர் மிக்ஸ் ஆகி இருக்கும். இது இது என்ன பண்ணுன்னா, கண்டினியூஸாக 4 hours டயாலிசிஸ் நடக்கிறப்போ பேஷண்ட்டுக்கு சடனாக சுகர் லோ ஆகுது, அதாவது ஹைப்போகிளைசீமியாவை தடுக்கும். ப்ளஸ் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ரெண்டாவது பஃபர் கெமிஸ்ட்ரி, அசிட்டேட் வர்சஸ் பைகார்பனேட். அடுத்த முக்கியமான பாயிண்ட், கிட்னி ஃபெயிலான பேஷண்ட்டுக்கு பிளட்டில் இருக்க ஆசிட் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதோட மெடிக்கல் டேர்ம் தான் மெட்டபாலிக் அசிடோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ண டயாலிசேட்டில் நம்ம ஒரு பஃபர் வேணும். இதுதான் ஒரு பெரிய பயோகெமிக்கல் எவல்யூஷன் நடந்தது. பழைய மெத்தட் பார்த்திங்கன்னா அசிட்டேட் பஃபர்னு சொல்லுவாங்க. முன்னாடி எல்லாம் டயாலிசேட்டில் அசிட்டேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மிஷினில் ஈஸியாக மிக்ஸ் ஆகும், ஜெர்ம்ஸும் வளராது. ஆனால் இது பேஷண்ட் பாடிக்குள்ளே போனதுக்கப்புறம் லிவரில் போய் பைகார்பனேட்டாக மாறிடும். இந்த ப்ராசஸ்னால பேஷண்ட்டுக்கு சிவியர் வேசோடைலேஷன் ஆகி, அதாவது சிவியர் ஹெட்டேக், வாமிட்டிங் அண்ட் சடனாக பிளட் ப்ரெஷர் ட்ராப் ஆகி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாடர்ன் மெத்தட் பார்த்திங்கன்னா பைகார்பனேட் பஃபர். அதனால் இப்போது எல்லாருமே பைகார்பனேட், அதாவது HCO3- தான் யூஸ் பண்ணுறோம். இது ஃபிசியாலஜிக்கலாக டைரக்ட் பஃபர், சைடு எஃபெக்ட் இல்லாமல் பிளட் ஆசிடை பர்ஃபெக்டாக நியூட்ரலைஸ் பண்ணிடும். பார்ட் 3 பார்த்தீங்கன்னா த மிக்சிங் ப்ராப்ளம் அண்ட் ப்ரொபோசிஷன் சிஸ்டம். ஆனால் இந்த பைகார்பனேட் பஃபரில் ஒரு பெரிய கெமிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம டேரெக்டாக பைகார்பனேட்டை எடுத்து கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் கூட மிக்ஸ் பண்ணோம்னா அது அப்படியே கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி கால்சியம் கார்பனேட், அதாவது நம்மளோட சாக் பவுடர் மாதிரி மாறிடும். ஒயிட்டாக ப்ரெசிபிடேட்னு சொல்லுவாங்க. ப்ரெசிபிடேட் ஆகி மிஷின் டியூப்ஸில் போய் லைனில் பிளாக் ஆகி நின்றோம். இந்த சயின்டிஃபிக்கை சால்வ் பண்ண தான் மாடர்ன் டயாலிசிஸ் மிஷினில் 3 part ப்ரொபோசிஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. டயாலிசேட்டை டைரெக்டாக ரெடி பண்ணாமல் 3 விஷயமாக செப்பரேட்டாக எடுத்து மிக்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆசிட் கான்சன்ட்ரேஷன், A பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் எலக்ட்ரோலைட்ஸ், அதாவது சோடியம், பொட்டாசியம், கெமிக்கல், மெக்னீஷியம் கூட இந்த பெர்செப்ஷன் ரியாக்ஷனை தடுக்கிற கொஞ்சம் அசிட்டிக் ஆசிட் சேர்த்து வைப்போம். இதோட pH ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டாவது பைகார்பனேட் கான்சன்ட்ரேட், B பார்ட்டுன்னு சொல்லுவோம். இதில் பியூர் சோடியம் பைகார்பனேட் பவுடர் அண்ட் சோடியம் குளோரைட் மிக்ஸ்டு சொல்யூஷன் மட்டும்தான் இருக்கும். மூணாவது பியூர் ஆர்ஓ வாட்டர், இதுதான் மெயின் பேஸ் சால்வெண்ட். நம்ம டயாலிசிஸ் மிஷினில் உள்ள ஹை ப்ரெசப்ஷன் கம்ப்யூட்டர் பம்ப்ஸ் என்ன பண்ணுன்னா, இது மூணுத்தையும் ஒரு ஸ்டாண்டர்ட் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணும். அந்த ரேஷியோ தான் 1 part ஆஃப் ஆசிட் ப்ளஸ் 1.83 parts ஆஃப் பைகார்பனேட் ப்ளஸ் 32.17 parts பியூர் ஆர்ஓ வாட்டர். இதுதான் 1:1.83:32 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
சிலபஸில் படிச்சிருப்போம். இது 3 மிஷின்குள்ளே மிக்ஸ் ஆகி கரெக்டாக பேஷண்ட் பாடி டெம்பரேச்சருக்கு, அதாவது 36 to 37 டிகிரி செல்சியஸில் ஹிட் ஆகி பர்ஃபெக்ட் டாலசைட் ஃப்ளூயிடாக மாறும். பார்ட் 4 பார்த்தீங்கன்னா கவுண்டர் கரண்ட் ஃப்ளோ மெக்கானிசம். லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளினிக்கல் கான்செப்ட். டயாலிசருக்கு உள்ள பிளட் அண்ட் டயாலிசைட் எப்படி ட்ராவல் ஆகுது? பிளட் டாப்ல இருந்து பாட்டமுக்கு போனால் டயாலிசைட் வந்து பாட்டம்ல இருந்து டாப்புக்கு வரும். இதுக்கு பேர் தான் கவுண்டர் கரண்ட் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யூனிக்காக ஆப்போசிட் டைரக்ஷனில் மூமெண்ட் இருந்தால் தான் டயாலிசரோட முதல் இன்ச்சில் இருந்து கடைசி இன்ச் வரைக்கும் கண்டினியூஸாக கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் மெயின்டைன் ஆகும். இதனால் டிஃப்யூஷன் அண்ட் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் எஃபிஷியன்சி மேக்ஸிமமாக இருக்கும். பேஷண்ட்டோட பிளட் சரியான அளவில் க்ளீன் ஆகும். ஸோ டு சம்மரைஸ், டயாலிசைட் காம்போசிஷனில் கரெக்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ், பைகார்பனேட் பஃபர் சேஃப்டி அண்ட் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் தான் ஒரு சக்ஸஸ் டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட்ஸோட பில்லர்ஸ். தேங்க்யூ வெரி மச். எனி கொஸ்டின்ஸ் ஆன் டுடேஸ் லெக்சர்? யூ கேன் லீவ் இட் இன் த கமெண்ட்ஸ். தேங்க்யூ.